வணக்கம் நேர்களே. ஸ்கூல்ல நமக்கு ஃபினான்ஸ பத்தி ஒண்ணும் பெருசா சொல்லிக் குடுக்கறது இல்ல. காலேஜ்லயும் சொல்லிக் குடுக்கறது இல்ல. ஆனா அத முடிச்சுட்டு வெளிய வந்த உடனேயும், உங்களுடைய ஃபினான்ஸஸ் எல்லாம் நீங்க தான் மேனேஜ் பண்ணிக்கணும். ஒரு விஷயத்த சொல்லிக் குடுக்காம திடீர்னு நடு ஆத்துல விட்ட மாரி ஒரு ஃபீல் எல்லாருக்குமே இருக்கு. சோ இத பத்தி ஆனந்த் சார்ட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். சார் படிக்கும்போது ஃபினான்ஸ்ன்ற ஒரு விஷயத்த எங்களுக்கு பெருசா சொல்லிக் குடுக்கல. ஆனா படிச்சு முடிச்சுட்டு வெளிய வந்தோனே எங்ககிட்ட உங்க ஃபினான்ஸ் எல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, தெரியாத ஒரு விஷயத்த அதுக்கப்புறம் நாங்க வேலைக்கு போறதா, இல்ல இத கத்துக்கிறதா, எங்க மிஸ் ஆகுது சார் இது? திடீர்னு வந்து கத்துக்குங்கன்னு சொல்றீங்களே. நான் வந்து கத்துக்கன்னு சொல்லு. ம், நான் என்ன இப்ப சொல்றேன்னா, ம், இந்த 91க்கு முன்னாடி 91க்கு அப்புறங்கிற மாதிரி, ம், பல சோசியல் அண்ட் சேஞ்சஸ்னால நம்ம வந்து இந்த லெவலுக்கு புஷ் ஆகப்பட்டோம். ம், என்னெல்லாம் சோசியல் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து ஒரு கூட்டு குடும்பம்னு இருக்கும். ம், ம், ரைட்டா? ஒரு ஒரு வீட்லயும் வந்து 4, 5 பேர் இருப்பாங்க. ஒரு 4 குழந்தைகளாவது இருக்கும். ஸோ ஒரு ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மாமா, சித்தப்பா, பெரியப்பா, சொந்தக்காரங்க எல்லாருமே இருப்பாங்க. எல்லாருமே நார்மலா ஒரு ஏரியால தான் இருப்பாங்க. ஒருத்தர் பாம்பே போனா எல்லாருமே பாம்பே போயிடுவாங்க. ம். ஒருத்தர் டெல்லி போனா எல்லாருமே டெல்லிக்கு போயிடுவாங்க. உங்க ஃபேமிலியே டெல்லி பேஸ் ஃபேமிலியா இருக்கும். கேட்டா பாதி கல்கட்டால இருக்கும், பாதி மெட்ராஸ்ல இருக்கும். சம்மர் வெக்கேஷன்ல கூடுவாங்க. ஒரு வயசான ஒருத்தர் வந்து ஒரு பெட்டர்னல் ஃபிகர் ஒருத்தர் இருப்பாரு. ம். அவங்க வயசான அப்புறம் தான் அவங்க தாத்தா காலத்துல தான் பிரதர்ஸ் பிரிஞ்சுப்பாங்க. 2 பேரும் பேரன் எடுத்த அப்புறம் தான் அவங்க 2 ஃபேமிலியாவே பிரிஞ்சுப்பாங்க. 2 பிரதர்ஸ். அதுக்கப்புறமா தான் உங்க ஃபேமிலி பிரியறது. ஸோ ஒரு சப்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது நெறைய இருந்தது. 2வது என்னன்னா, நீங்கலாம் ஒரு காலனி என்வைரன்மென்ட்ல வளர்ந்தோம். ம். நாங்கலாம் வளர்ந்தோம். நீ ம். பார்த்துருக்க மாட்ட. நீ ஊர்ல இருந்து தான் நீ பார்த்துருப்ப. ஆமா சார். நான் மெட்ராஸ்ல பார்த்துருக்கேன். 80ஸ்க்கு அப்புறம் மெட்ராஸ்ல கிடையாது அது. நான் ஊர் பக்கம்ன்றது நான் சொன்ன மாரி நீங்க அந்த ஊர் காலனி பக்கத்துல என்விரான்மென்ட் நான் பால் பார்த்துருக்கேன். எஸ். ஆமா. ஸோ பால், மோர், தயிர் இல்லன்னா, ஒரு வீட்லேருந்து இன்னொன்னு வீட்டுக்கு வாங்கிப்பாங்க. திரும்பியும் குடுப்பாங்க. கணக்கும் வச்சுன்னு குடுப்பாங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது. பெட்ரோல் வரைக்கும் கணக்கு வாங்கிப்பாங்க. ஆமாமா. கார்லாம் ஷேரிங்ல போகும். ஸோ ஒரு ஒரு பற்றாக்குறையில இருந்த எக்கானமிய அப்படி மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருத்தருக்கு நல்ல கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். அவனுக்கு ரிட்டயர் ஆனா பென்ஷன் கிடைக்கும். சில பேர் பெரிய கார்ப்பரேட்ல ஒருத்தர் 2 பேர் ம். செய்வாங்க. ஃபேமிலி பிசினஸ் தொழில்னு ஏதோ இருக்கும். அந்த தொழில்ல எல்லாரும் போய் சேர்ந்துப்பாங்க. பெரிய சப்போர்ட் சிஸ்டம் சார் அது உண்மையிலேயே. அது எஸ். ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டம். உடம்பு சரியில்லன்னா ஒரு சூன்னு சொன்னா 10 பேர் வந்துருவாங்க. ஆமா. ரைட்டா? ஸோ இந்த பணங்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய ரிக்வயர்மென்ட்டா தெரியாது. உண்மதான். உங்க ஃபேமிலி டாக்டர்ங்கிறவர் வந்து உங்க ஃபேமிலி டாக்டரா இருந்திருப்பாரு. உங்களோட ஃபேமிலி ஹிஸ்டரியே அவருக்கு தெரியும். ம். அண்ட் மெடிசன்ல வந்து பேசிக் சர்ஜரி கைய உடைஞ்சா, கால் உடைஞ்சா அது பண்றது, டைஃபாய்டு இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் குடுத்து அவ்வளோதான் பண்ண முடியும். சர்ஜரி, காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட் எல்லாம் ரொம்ப கம்மி. ம். நீங்க வந்து லேட் 90ஸ்ல தான் உங்களுக்கு பைபாஸ்ங்கிற கான்செப்ட்டே வந்தது. ம். இது மாரி பெரிய வியாதி வந்தா, அந்த குடும்பத்தோடயே இருந்து பலியேட்டிவ் கேர்லயே செத்துருவாங்க. ம். அவங்க செத்து போயிட்டா கூட அவங்க குடும்பத்த காப்பாத்துறதுக்கு மத்த ஃபேமிலிலாம் ஒண்ணு சேர்ந்துரும். இந்த லிபரலைசேஷனுக்கு அப்புறம் என்ன மாறிடுச்சுன்னா, ஃபேமிலியே நியூக்ளியர் ஃபேமிலியா ம். மாற ஆரம்பிச்சுருச்சு. ஆமா. இப்ப நாங்க 3 பேர். ம். நாங்களே அபூர்வம். எங்க சொந்தத்துல நாங்க மட்டும் தான் 3 பேர். ம். எனக்கு 5 மாமா, 1 சித்தி. ம். ரைட்டா? எங்க அப்பாவுக்கு 4 சிஸ்டர்ஸ், 1 பிரதர். ஸோ ஐ ஹேட் 10 அங்கிள் இருந்தாங்க எனக்கு. ம். 10 செட் ஆஃப் அங்கிள்ஸ் இருந்தாங்க. ம். ம். எங்க அப்பா ஃபாரின் படிச்சா, எங்க அம்மா சைடு ஃபுல்லாவே என்ன சப்போர்ட் பண்ணின்னு இருந்தாங்க. அப்பப்போ எங்க அப்பா சைட்ல வந்து கூட்டு போய் அங்கேயும் சப்போர்ட் இருந்தது. ம். எனக்கு 2 சப்போர்ட் சிஸ்டம் இருந்தது. ம். அம்மா, அப்பாவ மிஸ் பண்ணியிருந்தாலும், டெய்லி டே டு டே லைஃப்ல எனக்கு ஒரு டிஃபரன்ஸும் தெரியாது. ம். யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, யாராவது ஸ்கூலுக்கு கொண்டுடுவாங்க, கூட்டு வருவாங்க. இப்படி எல்லாமே நடக்கும். ஒண்ணுமே டிஃபரெண்ட்டாவே இருக்காது. இருந்தது. என் வீட்லயே தான் நான் இருந்தேன். எல்லாமே டிஃபரெண்ட்டாவே ஒண்ணுமே இருக்காது. ம். இன்னைக்கு அந்த சப்போர்ட் சிஸ்டம்லாம் கொலாப்ஸ் ஆகி, ம். உங்களுக்கு ஒரு ஃபேமிலிக்கு 2 பேர் ஒருத்தர் அப்படின்னு ஆயிடுச்சு. ஆமா. ஃபேமிலிக்கு ஒருத்தர் 2 பேர் தான். ஆமா. 2வது அந்த காலத்துல 65லேருந்து நாங்கலாம் கொஞ்சம் பணக்கார கும்பல்னால, எங்களுக்கே ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப் டூ 90ஸ். ம். நீங்க பார்த்தீங்கன்னா 70, 75 வயசு தான் நார்மல். ம். எங்க தாத்தா ஒருத்தர் வந்து எக்ஸ்ட்ராடினரி 89 வயசு வந்து. லேட் 90ஸ்க்கு அப்புறம் தான் எஸ்பெஷலி பைபாஸ், ம். ம்.
ஹார்ட்டில் பைபாஸ் வந்த அப்புறம் தான் லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆக ஆரம்பிச்சுது. ஓகே. தட் இஸ் பீப்புளெலாம் ஒரு வாட்டி பைபாஸ் பண்ணிட்டீங்கன்னா 80 டெஸ்ட் பண்ணுவாங்க. ம். அது மாதிரி ஆயிடுச்சு. கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் வந்தது. ஸோ சம் ஃபார்ம்ஸ் ஆஃப் கேன்சர் க்யூரபிள் ஆச்சு. லைஃப் எக்ஸ்டென்ஷன் ஆச்சு. ஸோ இந்த லைஃப் எக்ஸ்டென்ஷன் ஆகிறதுனால 2 ப்ராப்ளம். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் நீங்கள் லாங்கர் பீரியட் இருக்கணும். இந்த சப்போர்ட் சிஸ்டம் கிடையாது. ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணோனே அடுத்த ப்ராப்ளம் வருது. அவன் வந்துடுச்சு. ம். தட் இஸ் இந்த சப்போர்ட் சிஸ்டம் கிடையாது. ம். இப்போ உங்கள் சித்தப்பா இருக்கிறாரு. சித்தப்பாவுக்கு பசங்க இல்லைன்னா ம். ஊரில் அந்த சித்தப்பாவை பார்த்துன்னு வந்திருப்பாங்க. ம். ம். அந்த சித்தப்பாவை அபேண்டன்லாம் பண்ண ம். மாட்டாங்க. ஆமா. நான் சொல்கிறது 30-40 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போல்லாம் அப்படி கிடையாது. ஈச் மேன் ஆன் ஹிஸ் ஓன். கரெக்ட். ரைட்டா? ஒரு ஆளும் அவனுக்கு அவன் தலையெழுத்து. ம். மைக்ரேஷனும் பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு இப்போ. ம். 80s 90ஸ்ல ஒரு பிக் வேவ் ஆஃப் மைக்ரேஷன் வந்தது இந்தியாவில். சவுதிலாம் திரும்பி வந்துடுவாங்க. கல்ஃப்லாம் போயிட்டு திரும்பி வருவாங்க. இந்த மைக்ரேஷனும் திரும்பி வர மாட்டாங்க. அம்மா அப்பா மட்டும் இங்கே இருப்பாங்க. பசங்கள்லாம் வந்து வெளிநாட்டில் போய் உட்காந்துருவாங்க. திரும்பியே பார்க்க மாட்டாங்க. ம். பார்க்கவும் முடியாது. ஏன்னா அவங்க ஓடிண்டே இருக்கணும். அவன் டு ஸ்டே வேர் எவர் ஹி இஸ், அவங்க ஹி ஹாஸ் டு கீப் ரன்னிங். ட்ரெட்மில்ல ஓடின்னு இருந்தால் தான் அவன் அங்கே இருக்க முடியும். 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அப்பா அம்மாவை பார்க்க முடியும். அப்பா அம்மா இங்கேருந்து அங்கே போனால் கூட அவங்களால வெளியே போக முடியாது. ஸோ 2 காரணம். உங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஒரு ஹியூஜ் வேவ் ஆஃப் மைக்ரேஷன்னால் இங்கே இருக்கிற ஃபேமிலியே வந்து லெஃப்ட் பிஹைண்ட். ஸோ உங்கள் சப்போர்ட் சிஸ்டம் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. கொலாப்ஸ்னால் உடஞ்சிடுச்சு. சொசைட்டி அப்படி ஆகிடுச்சு. அண்டு எல்லாருமே வந்து இப்போ நீங்கள் பல்லடம் இது மாதிரி நீங்கள் இருக்கிற ஊர்லாம் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் ஆக்சுவலாக ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இன்னும் ஷ்ரிங்க் ஆகலைன்னா அடுத்த ஜென்ரேஷனில் ஷ்ரிங்க் ஆகிடும். ஏன்னா வில்லேஜ்லேருந்து அங்கே வந்திருப்போம். ஒரு வேவில் வில்லேஜஸ்லேருந்து வந்திருப்போம். வில்லேஜ் எல்லாம் டெஃபினட்டாக ஷ்ரிங்க் ஆகிடுச்சு. ஏன்னா அங்கேருந்து நாங்கள் இங்கே வர ஆரம்பிச்சிட்டோமே. நீங்கள் இங்கே வர ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இந்த ஷ்ரிங்கில் எல்லாம் என்னன்னா இந்த சப்போர்ட் சிஸ்டமே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, நீங்கள் நியூக்ளியர் ஆல்ரெடி பர்த்னால நியூக்ளியர் ஃபேமிலி. அதுக்கப்புறம் நம்ம அப்பார்ட்மெண்ட் பிளாக்ல பக்கத்து வீட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்காரன் என்ன பண்ணுறான்னு கூட தெரியாது. ஸோ சொசைட்டியே கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் ஆகிடுச்சு. கரெக்ட். 2004க்கு அப்புறம் வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு கவர்மெண்ட்லேயே பென்ஷன் கிடையாது. ஸோ உங்களோட சோஷியல் அண்ட் ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி ப்ரோக்கன் டவுன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா டெக்னாலஜி ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதுனால நான் பறக்கறச்சியும் 10 வருஷம் ஃபோன் வெயிட் பண்ணோம். நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்காச்சா 4 வருஷம் ஃபோன் வெயிட் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி நான் பிஸ்னஸ் ஆரம்பித்ததுலேருந்து ஃபோன்லேருந்து டெலக்ஸுக்கு போய் டெலக்ஸ்லேருந்து ஃபேக்ஸுக்கு வந்து ஃபேக்ஸ்லேருந்து இமெயில் போய் பேஜர் விட்டேன். இமெயில் நான் சொல்கிறேன் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் இமெயில் போய் போஸ்ட்மேனுங்கிற ஒரு ரிக்குவயர்மெண்ட்டே போயிடுச்சு. இது மாதிரி என்னால் வேரியஸ் ஃபீல்ட்ஸில் சொல்ல முடியும். கம்ப்ளீட்லி கான். பட் இது மாதிரி டெக்னாலஜி ரொம்ப ரேப்பிடாக இருந்துச்சு. நம்ம ஒரு சோஷியல் அனிமலாக இருந்தவங்க அந்த சோஷியல் அனிமல் போய் நம்ம வந்து ஒரு மாதிரி ஃபாதர் மதர் ஒரு பசங்க ஒரு யூனிட்டு இப்போ இன்னும் போயிடுச்சு. இன்னும் என்ன சொல்கிறாங்க, ஆன்டி நேட்டல்ங்கிறாங்க, ஆன்டி மேரேஜுங்கிறாங்க, தனியாக இருக்கிறதுங்கிறது. இதெல்லாம் வந்து சொசைட்டல் நார்ம்ஸ். சொசைட்டி ஹேஸ் வாட் வி ரைட்டு தப்புன்னு நான் சொல்ல. சொசைட்டி ஹேஸ் வாட் வி நியூ இஸ் நாட் எக்ஸிஸ்டிங் டுடே. உண்மை. ஆமாம் சார். இது ரைட்டு தப்புன்னு ஜட்ஜ் பண்ணுறது நான் இல்லை. சொசைட்டி எப்படி இவால்வ் ஆயிருக்குன்னு தான் என்னால் பார்க்க முடியும். அப்போது எனக்கு இங்கே ஒரு கேள்வி சின்னதாக வருது சார். கூட்டு குடும்பமாக இருந்து எல்லாமே இப்போ நியூக்ளியர் ஃபேமிலியாக மாறிடுச்சு அப்படின்ற சுச்சுவேஷன் நோ ஃபேமிலிக்காக மாறிடுச்சு. எஸ். அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இதுதான் இன்னைக்கு அந்த காலத்தில் டியூஷன் ஃபீஸ் எம்பிஏக்கு என்ன ஃபீஸ் இருந்ததோ அது இன்னைக்கு நம்ம டியூஷனுக்கு கட்டிக்கிட்டு இருக்கோம். ஆமாம். ஏன்னா யாராவது ஒருத்தர் சொல்லிக் கொடுப்பான். ஏதாவது ஒரு சித்தப்பன் சொல்லிக் கொடுப்பான். ஒரு சித்தப்பன் மேக்ஸில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பான். இன்னொரு மாமா ஒருத்தர் வந்து கெமிஸ்ட்ரியில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பார். யாராவது ஒருத்தர் இன்ஜினியரிங் நல்லா படிச்சிருப்பார். ஒரு படிக்ஸ் பார்ட்டி வீட்டில் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரில் போட்டு கொஸ்டின் 1 டைம் ஆன்சர் 10 டைம் ஆக்கி எப்படி வேலை வரும், எப்படி வீட்டை விட்டு பையன் போவாங்கிற மாதிரி ஆகி இப்போ வந்து ஒரு எல்லா ஸ்ட்ரக்சரும் உடஞ்சிருச்சு. அதான் சார். இப்போ எனக்கு அங்கே பிரச்சனை கேள்வி என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய 12th ஸ்டாண்டர்ட் ஃபீஸ்ன்றது வந்து 2005 2004 இன்க்ளூடிங் ஹாஸ்டல் எல்லாம் சேர்த்து 23,000 ரூபா சார். இத்தனைக்கும் நான் ப்ரைவேட் ஸ்கூலில் மெட்ரிகுலேஷன் போர்டில் தான் படித்தேன். ஆனால் இன்றைக்கி இங்கிலீஷ் கிளாஸுக்கு ஒரு மாதத்துக்கு 30,000 ரூபா கேட்குறாங்க.
ஆமாப்பா. ஸோ இந்த டிஃபரன்ஸ் பாருங்களேன். பட் எனக்கு எங்கள் தாத்தா தானே இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தாரு. நான் 30,000 ரூபா கட்டலையே. இல்ல இந்த 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 ஷிஃப்ட் எப்படி மாறுதுன்றதுக்கான எங்கள் வீட்டில் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லைல்ல. வீட்டில் சொல்லிக் கொடுக்க ஆள் இருந்தாங்கன்னா இப்போ உங்கள் தாத்தாவோட பிஸ்னஸ் இன்னும் இருந்ததுன்னு வைங்க, நீ வேலையை தேட மாட்டியா? நீ போய் இந்த பிஸ்னஸில் சேர்ந்துப்பல்ல. அதில் ஈகோ அந்த பிரச்சனை எல்லாம் விடும். பட் இஸ் த சோஷியல் நெட்டு. எனக்கு அங்கே ஒரு பேஸ் இருக்கு. அந்த பேஸை நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எடுத்துட்டு வரேன். அந்த பேஸை நீ ஒரு பேஸ் இருக்குப்பா. இப்போ எங்களுக்கு ஒரு ஸ்டோர் இருந்தது. அந்த ஸ்டோர் இப்போ வெறும் பெட் ஷாப், மெடிக்கல் ஷாப் ஆயிடுச்சு. காஷ்மீர் ஸ்டோர்ஸ்னு. நாங்கள் ஃபோன் பண்ணி சொன்னால் எங்கள் வீட்டிலேருந்து பலசரை வரும். அவன் ஏதோ ஒரு நோட் புக்கில் எழுதியிருப்பான். மாதம் மாதம் பில்லு பே பண்ணணும். இப்போ இன்னைக்கு அது அந்த சிஸ்டமே பார்க்க முடியல சார் உண்மையிலே. அதான் நான் சொல்கிறேன். பட் எங்கள் 5 மாமா இருப்பாங்க. எங்கள் தாத்தாட்ட தான் பில்லு வரும். ஸோ இப்போ அந்த அந்த இப்போ கம்மிங் பேக் டு மனி மேனேஜ்மெண்ட்டு. ஸோ ரிட்டையர்மெண்ட்டுங்கிற கான்செப்டை ஒரே ஜெனரேஷனில் என்ன பண்ணிட்டீங்கன்னா, தட் இஸ் இன் மேட்டர் ஆஃப் 50 இயர்ஸு பென்ஷன் காலி, கேரியரில் பேரடைம் ஷிஃப்ட்டு, பிஸ்னஸ் கிடையாது, ஊருக்கு திரும்பி போக முடியாது, யூஆர் ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். ஆல்ரெடி வெளியே வந்துட்டேன். வெளியில் வந்துட்டு திரும்பி ஊருக்கு போக முடியாது. அப்போ நீ எப்படி சர்வைவ் ஆகு? ஸோ இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீ என்ன பண்ணுவ? அதுக்கு நீயே கற்றுக்குங்கிறேன். பிகாஸ் தட் ஸ்ட்ரக்சர் இனிமேல் வருமா? அந்த கொரோனா டைமில் நான் பேசின வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன் ஜாயின்ட் ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஏன் நம்ம ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். பட் இப்போ இந்த ஜாயின்ட் ஃபேமிலி பிரேக் அவுட் ஆனதுனால வர கான்சிக்வன்சஸை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். யூ கேனாட் ரீஇன்வென்ட் தி வீல். உண்மைதான். பண்ணிங்கன்னா நீங்கள் தான் ஸ்ட்ரேஞ்சாக இருப்பீங்க. இப்போ நான் என் தம்பி எல்லாம் இருக்கோம் ஒன்றான்னா இட்ஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச். மற்றவங்களாம் யாரும் அதை நம்பவே மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நாங்களே ரொம்ப லூஸ் ஸ்ட்ரக்சர். முன்னாடி இருந்தது வாஸ் அ டைட்டர். இப்போ நான் இருக்கிறதே ரொம்ப லூஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கேன். நான் என் பிரதர் சிஸ்டர் இது எல்லாமே ஒரு லூசர் ஸ்ட்ரக்சர். முன்னாடி இட் வாஸ் ஈவன் மோர் டைட்டர். இந்த லூஸ் ஸ்ட்ரக்சரே மற்றவங்க பார்த்து என்கிட்ட சொல்லுவாங்க நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு. ஸோ சின்ஸ் நீங்கள் இண்டிவிஜுவலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால யூ ஹாவ் டு பே தி ப்ரைஸ். அந்த ப்ரைஸ் தான் இது. அது இப்போ எங்கள் ஸ்டார்டிங் ஃப்ரம் மை ஏஜ் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பேட்ச். எனக்கு 6 வருஷம் சீனியராக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு பேட்ச். 62 63 வயசில் பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் டு பே த ப்ரைஸ். திஸ் வில் கண்டினியூ கெட் வர்ஸ் டில் யுவர் டைம். உண்மைதான் சார். சார் ஃபினான்ஸில் ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி 1% 2%ஆவது நான் ரிட்டர்ன்ஸ் எடுத்துட்டேன்னா வெரி சக்ஸஸ்ஃபுல். இன்ஃப்ளேஷன் இஸ் தி ஒன்லி பெஞ்ச் மார்க். இன்ஃப்ளேஷனை நீங்கள் 2% பீட் பண்ணால் போதும். சக்ஸஸ்ஃபுல் இன் ஃபினான்ஸ். சக்ஸஸ்ஃபுல். பட் ஆனால் என்ன ப்ராப்ளம்னா த வே அவர் சைக்காலஜி இஸ் மேடு ஃபார் சர்வைவல். யூ கேனாட் உங்களால் ஃபைட் ஆர் ஃப்ளைட்டுன்னு இருக்கும். ஸோ தி ஃபஸ்ட் சைன் ஆஃப் மார்க்கெட் விழுந்தால் உங்கள் மார்க்கெட்டை நீங்கள் ஃப்ளைட்டு தான் தப்பிச்சு ஓடிடு. ஸோ இட் சீஸ் இட் அஸ் அ டேஞ்சர். ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அ ஹியூமன் டு ப்ளே தி ஸ்டாக் மார்க்கெட். பட் நீங்கள் பண்ணேன்னா உங்கள் காசை வச்சு ஆக்டிவ் ஃபண்டு மங்காத்தாட்டு போயிடுவோம். பிகாஸ் தி கவர்மெண்ட்டே உங்களை எப்படி புஷ் பண்ணிட்டான்னா டிஃபைன்டு பெனிஃபிட் ஸ்கீமே கிடையாது. யூ டேக் த ரிஸ்க், யூ என்ஜாய் த பெனிஃபிட்னு கவர்மெண்ட் ஹஸ் புஷ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு யூ. ஃபேமிலி ஹஸ் புஷ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு யூ. தெர் இஸ் நோ சாய்ஸ். எல்லாருக்குமே நான் தான் நீங்க தான் அப்படிங்கிறது இதில் ரொம்ப தனி மனிதனா ரொம்ப ப்ராமினென்ட் எக்ஸாம்பிள் சிவாஜி சார் ஃபேமிலி. சிவாஜிக்கு ஃபைனான்ஸ் தெரியாது, சிவாஜி பசங்களுக்கு ஃபைனான்ஸ் தெரியாது. சிவாஜியோட பிரதரோட ஒருத்தர் இருந்தார். அவர் தான் அந்த ஃபேமிலிக்கு ஃபைனான்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருந்தார். அவர் இல்லை, அந்த அச்சாணி இல்லைன்னொன்னே அன்னிலேருந்து டிக்ளைன் ஆன ஃபேமிலி இன்றைக்கும் டிக்ளைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் சிவாஜி ஃபேமிலியோட ஹிஸ்ட்ரியை படிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அது அவர் போன அப்புறம் கூட பெரிய சக்ஸஸ்ஃபுல் படம் தான் சாந்தி பிக்சர்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் கேட்ட மனி மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அவர்கிட்ட மட்டும் இருந்ததுனால அவரை எடுத்த உடனே அந்த மனி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை அவர் ரொம்ப சின்ன வயசில் இறந்துட்டார். அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி அப்படியே சரிஞ்சிருச்சு. ஓகே சார். ஸோ அவர் தி யங்கஸ்ட் ஆஃப் பிரதர்ஸ். அவர் தான் சிவாஜி ஃபேமிலியிலே யங்கஸ்ட் பிரதர். அவர் தான் சம்பளத்துலேருந்து எல்லாமே பேசுவாரும்பாங்க. ஸோ அதுதான் அந்த ஜாயின்ட் ஃபேமிலியோட இருந்த அண்டர்பைனி அச்சாணி அவர் தான். அந்த அச்சாணி எடுத்தோன்னா அந்த கொடை சாஞ்சிடுச்சு வண்டி.
அதுதான் கேம். ஓகே சார், ஃபைன். ஸோ எப்படி ஒரு கூட்டு குடும்பங்கிறது நியூக்ளியர் ஸ்ட்ரக்சரா மாறுச்சு? நியூக்ளியர் ஸ்ட்ரக்சரா மாறுனதுனால என்ன பிரச்சனை வந்தது? அதுதான் இன்னைக்கு ஸ்கூல்ல நமக்கு சொல்லிக் குடுக்காத ஃபினான்ஸ நீங்க படிச்சு முடிச்சுட்டு வெளிய வந்தோனயும் உன் ஃபினான்ஸ நீயே பார்த்துக்கணும் அப்படின்னு தெரியாத ஒரு விஷயத்த உங்க தலையில தள்ளுறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கு அப்படின்றது பிஹைண்ட் த ரூட்ஸ் வந்து ஆனந்த் சார் தெளிவா விளக்குனாரு. நன்றி சார். நன்றி. வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.